ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. 1 கொரிந்தியர் 10:23. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நமது வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களுக்கு நமது தெரிந்தெடுப்புகளை காரணம். நல்ல தெரிந்தெடுப்புகளை செய்தவர்கள் தேவ நாம மகிமைக்காகவே ஜீவித்தார்கள். நமது அன்றாட வாழ்வில் தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணங்கள் ஏற்படும் போது ஏன் தடுமாறுகிறோம்? நாம் சுவாதீனர். நமக்கு பிரியமானதை தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கு உண்டு. சுவாதீனம் விசுவாசத்தின் அடையாளம். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. தேவன் அருளும் எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் நமக்கு சுவாதீனம் உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. உணவு தேவன் தந்தது. அதை அளவுக்கு அதிகமாக உண்டால் நமது சரீரத்துக்கு கேடு வரும். அதே சமயம் ஒரு விக்கிரக கோயிலில் அமர்ந்து நாம் சாப்பிட்டோமானால் அதை காணும் மற்றொரு விசுவாசியை அடுக்கி விழப்பண்ணுகிறவர்கள் ஆவோம். இது கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவம். இப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். கலாச்சாரம், பாரம்பரியம், காரணகாரியம், உணர்ச்சி இது போன்ற உறுதியற்ற அதிகாரங்களின் அடிப்படையில் தெரிவுகளை செய்வதனால் வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. எதை தேர்ந்தெடுப்பது, எதை விடுவது என்ற போராட்டத்தோடு இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் தேவ பிள்ளையே, தவறான வழிகாட்டிகளின் வழிகளை விட்டுவிட்டு நமக்காக சகலத்தையும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறவரிடம் திரும்புவோம். உணவு, உடை, இருப்பிடம், செல்வம் எதுவானாலும் தேவன் தந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தாமல் தகுதியானது எது என்று சிந்தித்து பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு உங்கள் தெரிந்தெடுப்புகளை, தீர்மானங்களை செய்யுங்கள். அப்போது தேவன் உங்களில் மகிமைப்படுவார், கிருபை உங்களில் பெருகுவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை தருகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் தந்த சுதந்திரத்தை உமக்குள் காத்துக்கொண்டு உமக்குள் எங்கள் தெரிந்தெடுப்புகளை செய்யவும் உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தவும் எங்களை நடத்தியறலும். அப்பா, நாங்கள் எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மற்றவர்களை குறித்து முறுமுறுப்பதையும், குறை சொல்வதையும், மற்றவர்களோடு வழக்காடுவதையும் விட்டுவிட்டு நீடிய பொறுமையோடு எங்களை காத்துக்கொள்ள வழிநடத்த விண்ணப்பிக்கிறோம். நீர் தருகிற நன்மையான ஈவுகளுக்காய் எப்போது நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்க தயவு செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தங்களை விலக்கி காத்து கொள்ளவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு, ஐக்கியம், சகோதர ஒற்றுமை பூரணமாய் விளங்கவும், பிள்ளைகள் கர்த்தரை பற்றும் பயத்தோடு தீமைக்கு விலக்கி காத்து கொள்ளவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பையும், வேலை இழந்தவர்களுக்கு மாற்று வேலை கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். பலவித வியாதிகளினால், உடல் பலவீனத்தினால் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை விளங்கும்படியாயும், வியாதியின் கூர் முறிக்கப்படவும், ஆரோக்கியத்துடன் வாழவும் தேவன் ஒவ்வொருவருக்கும் அனுகூலம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் கூட இருந்து வழி நடத்தவும், ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தவறான பாதையில் செல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படவும், பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளவும், தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டிறுதி தேர்வுக்காக மற்றும் 10th +2 தேர்வுகளுக்காக ஆயத்தப்படும் பிள்ளைகளை தேவரீர் ஞானத்தினாலும் அறிவிலும் நிறைத்து உயர் மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற ஆயத்தப்படுத்த வேண்டுமாயும், கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். திருமண வயதை அடைந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏற்ற துணை கிடைக்கச் செய்து குடும்ப வாழ்வில் இணையவும், கடனில் சிக்கி திருப்பி செலுத்த வழிகாணாமல் தவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவிக்கர நீட்டி ரட்சிக்கவும், சூனேமியாளுக்கு தயவு செய்த தேவன் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் குடும்பங்களுக்கு உதவி செய்து கண்ணீரை களிப்பாக மாற்றிடவும் ஜெபிக்கிறோம். இயற்கை சீற்றத்தினால் வெள்ளத்தால் உருக்குலைந்து போயுள்ள கிராமங்களில் உள்ள மக்களுக்கு தேவரீர் ஆறுதலும் ஏற்ற உதவிகளும் தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்திரீகளை கர்த்தர் பலப்படுத்தவும், குறித்த நேரத்தில் சுகப்பிரசவத்தை தந்தள்ளவும், எத்தீங்கும் அணுகாதபடி காத்தள்ளவும் ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருக்கும் கம்யூனிஸ்ட் நாடுகளில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும், உபத்திரவங்களை சந்தித்து வரும் கிறிஸ்தவர்களை தேவன்தாமே காப்பாற்றி பலப்படுத்தவும், சமாதான பிரபுவின் ஆளுகை உலகெங்கும் ஏற்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், ஆளுகிறவர்களுக்கு ஏற்ற ஆலோசனையும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் தந்தரவும், இரட்சகரை அறியும் அறிவில் மக்கள்
வளரவும், அமைதியான வாழ்க்கை வாழவும், ஊழிய தடைகள் அகலவும், தடை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படவும், சாட்சி பகரவும் ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், ஆத்ம ஆதாய பணியில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை வெளிப்படவும் உதவும், ஜெபிக்கும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.